ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு புது மேட்ரு கொண்டு வந்திருக்கேன். அனிமேல தக் லைஃப் இருக்கலாம், தக் லைஃபே அனிமையாக வச்சுருக்கிறது தான் இந்த மார்ஷியல் மேஜிக் மசில். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீ ஏன்டா எபிசோடாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேறேன்னு கேட்பீங்க. நான் எபிசோடாக எக்ஸ்பிளைன் பண்ணே சொல்லணும் ஜாப்பனீஸில். தமிழ் டப்பில் அனிமே தான் நான் போட்டுட்ருக்கேன். ஜாப்பனீஸ் அனிமே போட்டால் அதையும் ஷார்ட்டில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் எபிசோடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பேரை கேட்டோடனே உங்களுக்கு எல்லாம் மேஜிக் அனிமே ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் மேஜிக் அனிமே தான். ஊரில் இருக்க எல்லாருக்கும் மேஜிக் இருக்கும், நம்ம ஹீரோக்கு மட்டும் மேஜிக் இருக்காது. ஆனால் தலைவன் எக்ஸசைஸில் வெறித்தனமாக இருக்கான். எப்படி சொல்கிறதுனா, அவன் மேஜிக்கு தான், அந்த மார்ஷியலே மேஜிக் அந்த டைட்டிலில் தான் அவன் பவரே இருக்குது. அவருக்கு என்ன பவர்னால் மசில் பவர் தான். அதை தான் மேஜிக் மசில்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவரோட மசில் பவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சூப்பர் பவர்லேருந்து சூப்பர் ஸ்டாமினா வரைக்கும் இருக்குது தலைவர்கிட்ட. அதுவும் இல்லாமல் செம காமெடியாக இருக்கும் அனிமே. ஹீரோ சும்மா ரொம்ப பெருசாலாம் பேச மாட்டார். ஒரு 4 இல்லை 5 வாட்டி தான் பேசுவார். அது ஒன்று உணர்ச்சி பூர்வமாக இருக்கும், அப்படி இல்லைனா தக் லைஃபாக இருக்கும், அப்படி இல்லைனா அதை விட காமெடியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அனிமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், செம்மையாக இருக்கும். எடிட் பண்ணுற இன்ஸ்டாகிராம் காமெடி எடிட் பண்ணுவீங்களா, அவங்களுக்குலாம் இந்த தக் லைஃப் அனிமே நல்லாயிருக்கும் பார்க்க. நிறைய தக் லைஃப் இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்படி நம்ம சோட்டா பீம்க்கு லட்டு பிடிக்கும், அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு க்ரீம் பஃப் பிடிக்கும். இப்போ என்னென்னா கதை அந்த ஊரில் மேஜிக்கில் அதவங்களாம் பிடிச்சி அழிச்சிருவாங்க. நம்ம ஹீரோக்கு மேஜிக்கே இல்லை. அதனால அவங்க அப்பா அவரை காட்டில் தனியாக ஒரு வீட்டை வச்சு வளர்ப்பார். தலைவருக்கு தான் க்ரீம் பஃப் பிடிக்கும்ல, அதனால் வெளியே போய்டுவார். அவங்க அப்பா பேச்ச மீறி வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி வெளியே போய்டுவார். வெளியே போயிட்டு க்ரீம் பஃப்லாம் வாங்கி முடிச்சிடுவார். முடித்தோடனே ஒரு காத்தடிக்க சொல்ல ஓப்பன் ஆகிடும். அவரோட மேலே போட்டிருக்க குள்ளா ஓப்பன் ஆனோடனே அவருக்கு லைன் இருக்காது. அங்கே இருக்க மேஜிக் பவருக்கு எல்லாருக்கும் லைன் இருக்கும். நம்ம ஹீரோக்கு லைன் இருக்காது. எல்லோரும் விசித்திரமாக பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்னடா இவங்களுக்கு கண்ணுக்கு எதனா வந்துச்சான்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணிட்டு போயிட்டே சொல்ல போலீஸ் அந்த நடுவில் ஓடிப்பார். போலீஸ் என்ன பண்ணுவார், அவருக்கு தான் எக்ஸ்ட்ரானரி பவர் இருக்குல்ல, தெரியாமல் ஒரு ட்ரெஸ்ஸை பிடிச்சி நவுத்தி உள்ளான்னு பார்க்க சொல்ல ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடும். அப்படியே போடு அப்படியே செம காமெடியாக இருக்கும் அந்த சீனு. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் அங்கே தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க அப்பா ஏன்னா இவரை பின்தொடர்ந்தே அந்த போலீஸில் வருவாங்களா, அந்த போலீஸ் ஒரு வீட்டாண்ட இருப்பாங்க. இவர் எக்ஸசைஸ் பண்ணி விடுவார். அவங்க அப்பா மட்டும் இருப்பாங்களா, அவங்க அப்பாவை பிடிச்சி போலீஸ் அடியே நடிச்சிருவார். தலைவர் வந்துடுவார். உள்ளே கதவு உடச்சிட்டு யாரை கேட்டால் எங்கள் அப்பா அடிக்கிறீங்க, விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். அந்த போலீஸ் உனக்கு தான் மேஜிக் பவரே இல்லை, உனக்கு என்ன பண்ணேன் பாருன்னு சொல்லிட்டு இப்படி இடிச்சு கால்னு இது ஒரு பவர் அனுப்புவார். பவர் அடியே சும்மா எப்படி சொல்லுது, அடிக்கிற மாதிரி இப்படி தள்ளி விடுறார் ஹீரோ. அப்படியே அந்த போலீஸ் பார்த்த உடனே யாரா நீ எங்கடா இருந்த இத்தனை நாளா அப்படின்னு கேட்டார். ஏன்னா மேஜிக் பவர் இல்லை இவர் வாழணுன்னா அந்த போலீஸ்கார் ஹெல்ப் பண்ண ஒரு டீல் போட்டாங்க. ஒரு மேஜிக் ஸ்கூலில் போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஸ்கூலில் மேஜிக் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. நம்ம ஹீரோக்கு தான் மேஜிக்கே இல்லை, அந்த போலீஸுக்கு தான் கொஞ்சம் திருட்டு புத்தி தான் அதிகமாக இருக்கலாம். அதனால என்ன பண்ணாங்கன்னா கோடு போட்டு விட்டாங்க. கோடு போட்ட உடனே ஓகே இவருக்கு மேஜிக் இருக்குன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே தலைவன் ஒரு பொண்ணை போய்ட்டு அப்படியே சொல்லுது, தக் லைஃப்னா தக் லைஃப் பண்ணுவார் பாருங்க, வேறு லெவலு. ஆனால் உண்மையிலே ஹீரோவுக்கு ரொம்ப நல்ல குணம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் அவர் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் போக போக ஒரு நேர்மையை பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்னால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட்டும் அதில் நல்லாயிருக்கும். இந்த அனிமேவும் தமிழ் டப்பில் இருக்குது. சீசன் 1 ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. சீசன் 2 இன்னும் அப்டேட் வரல. அப்டேட் வந்தால் நான் சொல்கிறேன். எல்லோரும் இந்த அனிமே கண்டிப்பாக பார்க்கணும். எப்படின்னா வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு போர் அடிக்கிறேன்னு சொல்கிறவங்கலாம் இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் பூஸ்ட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல அனிமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கான்செப்டும் இருக்குது, தக் லைஃபும் இருக்குது. ஓகே, மோரார்லெஸ் நல்லாயிருக்கும். 12 எபிசோடு ஒர்த்து தான். நான்லாம் வீடியோ உட்காந்து பார்த்துருந்தேன் அனிமேவை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் நிறைய விஷயம் சொல்லலாம். ஸ்கூல் போகிற வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் போன அப்புறம் மீதி இருக்க 11 எபிசோட் நீங்கள் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன, வழக்கமாக நீங்களே போய் பார்த்துருங்க. மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு வேறு எதனா வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.